ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம்னா கொங்கணர் சித்தர் வாழ்ந்து தவம் செய்த இடம். இவர் நிறையா சித்துக்கள் செஞ்சு இங்கே இருக்கிற மக்களுக்கு நோய் பிணிகளை தீர்த்து இருக்கார். இந்த இடம் எங்கே இருக்குன்னா அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் குவாகம் அப்படிங்கிற இடத்துல இவருக்கான கோயில் வச்சுருக்காங்க. இவர் அங்கே 3000 ஆண்டுக்கு முன் இங்கே வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த இடத்துக்கு கொங்கணர் காடு, கொங்கணர் வனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொங்கணர் காட்டில் இன்னமும் நிறைய அமானுஷ்யங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சித்தர் சூட்சம ரூபத்தில் வந்து போகிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் நோய்களை குணப்படுத்தக்கூடிய மூலிகை நிறையா இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இங்கே எல்லாமே இல்லை, எல்லாமே அழிக்கப்பட்டுடுச்சு. இங்கே இருக்கும் ரகசியத்தை சித்தர்கள் பாம்பு போன்ற ஜீவராசிகள் மூலமாக பாதுகாத்துக்கிட்டு வராங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டி இந்த காட்டுக்கு சொல்லி பொறுக்க வந்திருக்காங்க. அப்போது அவங்களுக்கு மயக்கம் வந்து விழுந்துட்டாங்க. அந்த இடத்துல ஒரு அமானுஷம் நடந்திருக்கு. அந்த மயக்கம் அடைஞ்ச பாட்டியை கொங்கண சித்தர் எழுப்பி முக்தி கொடுத்து ஒரு பெண் சித்தராக மாற்றிருக்காங்க. அந்த பாட்டிக்கு முக்தி கொடுத்த இடம் இன்னும் இங்கே தான் இருக்குது. அந்த பாட்டி வாழ்ந்த காலத்தில் நிறையா சித்து விளையாட்டுகளை செஞ்சுருக்காங்க. மண்ணாள்ளி கையில் தருமா, அது சர்க்கரையாக மாறுமா, இது போன்ற ஏகப்பட்ட சித்து விளையாட்டுகளை செஞ்சுருக்காங்க. அங்கே உள்ள மக்களோட பிரச்சனைகளையும் தீர்த்துருக்காங்க. கொங்கண சித்தர் இங்கே வாழ்ந்து தவம் இருந்து அப்புறம் அவங்க சிஷியரோட திருப்பதியில் போய் ஜீவசமாதி ஆகிட்டார். இந்த கோயிலில் ஒவ்வொரு வருஷமும் பங்குனி உத்திரத்துக்கு திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் மாதம் மாதம் பௌர்ணமி பூஜையும் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கார்த்திகை அன்னைக்கும் முருகனுக்கு அபிஷேக ஆராதனையும் நடந்துகிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறதுப்ப நாகம்மன் பார்க்க போகிறோங்க. இந்த நாகம்மன் தாங்க இந்த காட்டுக்கு காவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க.